ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வீடியோ ரொம்பவே முக்கியமானது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 31 NITs இருக்கு. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் ரொம்ப ப்ரிஃபர்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NIT தான். திருச்சிராப்பள்ளியில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்டு வீடியோ தான் இது. எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுது, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட் செட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். NIT திருச்சி இது நமக்கு எந்த மாதிரி அகாடமிக் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் EEE, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ICE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ இது ஆர்கிடெக்சர் BRக்கும் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது PG தான். ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி MTechல குறிப்பாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், VLSI சிஸ்டம், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் மெனி மோர் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு கொடுத்துட்ருக்குறாங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸில் விச் மீன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த NITயில் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு JEE அந்த ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ டாக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா PhD ப்ரோக்ராம் அக்ராஸ் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ நிறைய PhD ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக நம்ம NITயுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா NIT திருச்சி has a strong placement record with many students securing position in top most companies. அதில் highest package பார்த்தீங்கன்னா NIT திருச்சியில் 2023ல அவங்க வாங்கின highest package பார்த்தீங்கன்னா 52.89 LPA, அதாவது lakh per annum. மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 32% increase from the previous year. ஸோ அதாவது 2022 விட 2023ல கிட்டத்தட்ட 32% ஹைக்கில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் 2023ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 27 லட்சத்துக்கு பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ECE பார்த்தீங்கன்னா 23 லேக்குக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது தான் இங்கே ஹைலைட்டடான விஷயம். அதில் EEE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 லேக்குக்கு பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ICE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 லேக்குக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. சாரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 13 லட்சத்துக்கும், சிவில் இன்ஜினியரிங் 13 லட்சத்துக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் 12 லட்சத்துக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட்டா. அப்போ மினிமம் வித் 1 lakh LPA தான், விச் மீன் 1 lakh per annumல தான் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பர்சன்டேஜ் 90% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அது உண்மையாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. 90% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ECEயில் 97%, EEEயில் பார்த்தீங்கன்னா 97.3%, CSEயில் 95.6%, மெக்கானிக்கலில் 90.1%, கெமிக்கல் இன்ஜினியரிங் 92.6%, சிவில் இன்ஜினியரிங்கில் 79.8% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். அப்போ நம்ம டாப் ரிக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன சார், இதில் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க போகுது, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். டாப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக், ஆரக்கிள், HP, குவால்காம் அண்ட் NVIDIA அப்படின்ற மிகப்பெரிய பிராண்ட் நமக்கு வர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் அண்ட் கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி, HDFC பேங்க், டெலாய்ட், நுமூரா. ஸோ இந்த பிரான்ச்சஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வருது.
இதுக்கு முன்னாடி பார்த்தது டெக்னாலஜி அண்ட் ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் எல்என்டி, லான்சன் அண்ட் டர்போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹனிவெல் அண்ட் ஐடிசி, இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கம்பெனிஸ். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், பிரக்யான் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டம்பர். ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனிஸும் நமக்கு வந்து வர்றாங்க. இப்போ நமக்கு கோர்சஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்சைடு தமிழ்நாடுக்குன்னு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இங்கே ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு தமிழ்நாடு 40 சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 40 சீட் இருக்கு. நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு 39 சீட்டு தான் அவைலபிள் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 79 சீட்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அகாடமிக் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 59 சீட்டும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 59 சீட்டும் கொடுக்குறாங்க. ஓவரால் 118 சீட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 60 சீட்டு இன்சைடு தமிழ்நாடு, அவுட் சைட் 59 சீட்ஸ், ஓவரால் 119 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. we are talking about only academic number of seat matrix தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் 58 சீட்ஸ் இன்சைடு தமிழ்நாடு, அவுட் சைட் தமிழ்நாடு 59 சீட்ஸ், ஓவரால் 117 சீட்ஸ் வந்து அவைலபிள். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 59 சீட்ஸ் இன்சைடும், அவுட் சைட் தமிழ்நாடு 59, ஓவரால் 118 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 40 சீட்ஸ் இன்சைடும், அவுட் சைட் தமிழ்நாடு 39 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் 79 சீட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் 58 and 58, ஓவரால் 116 சீட்ஸ். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59 and 59, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 118 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஆர்கிடெக்ட் பிஆருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ், அதில் இன்சைடு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 29 சீட்ஸும், அவுட் சைட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 28 சீட்ஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓவரால் 57 சீட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ஐடி திருச்சியினுடைய சீட் மேட்ரிக்ஸ், பேக்கேஜஸ், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஜேஇ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும், ஸ்லாட் 2 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல எக்ஸாம் பண்ணுங்க, நல்ல ஸ்கோர் எடுங்க, என்ஐடி திருச்சி ஜாயின் பண்ணுங்க, லைஃபை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. Help others with a smile.